Hi friends, welcome to VenisTreatsTamil. வாங்க இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன ரெசிபி செய்ய போறோம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னால நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட் வீடியோஸ் கொடுக்கறதுக்கு மோட்டிவேஷனா இருக்கும். இன்னைக்கு நம்ம பருப்பு வடை தான் செய்ய போறோம். அது மசால் வடைன்னு சொல்லுவாங்க. வாங்க அதுக்கு தேவையான இன்கிரியன்ஸ் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம். வடைக்கு மெயினாக டேஸ்ட் கொடுக்கறது என்ன மாதிரி பருப்பு யூஸ் பண்ணுறோங்கிறது தான். நான் பட்டாணி பருப்பு தான் எப்பயும் வடைக்கு யூஸ் பண்ணுவேன். அதுதான் ரொம்ப சூப்பராக இருக்கும். கடலை பருப்புலையோ துவரம் பருப்புலையோ செஞ்சோம் அப்படின்னா வடை இந்த அளவுக்கு கிறிஸ்பியாகவும் இருக்காது, டேஸ்டாகவும் இருக்காது, ரொம்ப ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் பட்டாணி பருப்பு வாங்கி செஞ்சு பாருங்க, ரொம்ப டேஸ்டாக இருக்கும் வடை. வடை பருப்பு, இஞ்சி பூண்டு, கொத்தமல்லி, சின்ன வெங்காயம், பட்டை, சோம்பு, பச்சை மிளகாய், தேவையான அளவு உப்பு, பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய். வடைப்பருப்பை நல்லா ஒரு 2-3 தடவை வாஷ் பண்ணிட்டு ஒரு 3-4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். பருப்பு இப்போ நல்லா ஊறிடுச்சு. இப்போ வாங்க எப்படி மாவு அரைக்கிறதுன்னு பார்த்துக்கலாம். எப்போ வடை சுட போறோமோ அதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் முன்னாலதான் நம்ம வடை பருப்பை அரைச்சு வைக்கணும். ரொம்ப நேரத்துக்கு முன்னாலே அரைச்சு வைக்க கூடாது. அதே மாதிரி வெங்காயமும் எப்போ சுட போறோமோ அதுக்கு முன்னாலதான் வெங்காயம் சேர்த்தணும். இதெல்லாம் நம்ம முன்னாலேயே செஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா மாவும் புளிச்ச மாதிரி ஆயிரும், எண்ணெயும் ஜாஸ்தி குடிக்க ஆரம்பிச்சிரும். அதனால நம்ம எப்போ வடை சுடுறோமோ அதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் முன்னாலதான் நம்ம வடை மாவே அரைக்கணும். இப்போ பருப்புல இருக்க தண்ணியை வடிகட்டுறதுக்கு கீழே இந்த மாதிரி பாத்திரத்தை வச்சுக்கிறேன். இப்போ தண்ணி எல்லாம் இது வடிஞ்சிருச்சு. பருப்பை எடுத்து ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டுக்கிறேன். நிறைய குவான்டிட்டி இருந்தது அப்படின்னா நீங்க ஒன்று கிரைண்டர்ல போட்டுக்கோங்க, இல்லை மிக்சிலேயே பேட்சா போட்டு எடுத்துக்கோங்க. கூட நம்ம காரத்துக்கு தேவையான பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறேன், பட்டை சோம்பு சேர்த்துக்கிறேன். இப்போ அரைக்க தேவையான பொருளை மட்டும் மிக்சியில போட்டு தண்ணி விடாம பருன்னு அரைச்சு எடுத்துக்கணும். கூடவே ஒரு கைப்பிடி அளவு முழு பருப்பை மட்டும் நான் எடுத்து தனியா வச்சுக்கிறேன். இது ஏன் இப்படி பண்றோம் அப்படின்னா நம்ம வடை சுடும் போது இந்த பருப்பு மட்டும் கிறிஸ்பியா இருக்கும், இது சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. நான் இப்போ 2 பேட்சா போட்டு எடுத்துக்கிறேன். வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, உப்பு இது நம்ம கடைசியா தான் சேர்க்க போறோம். மாவு அரைச்சதுக்கு அப்புறம் சேர்த்து அரைக்க போகிறது கிடையாது. சேர்த்து அரைச்சோம்னா தண்ணி விட்ட மாதிரி ஆயிரும், அது நல்லா இருக்காது. அதனால நம்ம கடைசியா தான் போட்டு மிக்ஸ் பண்ணணும். இப்போ இது கூட கட் பண்ணி வச்சிருக்கிற சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, வடைக்கு தேவையான உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா பெசரி விட்டுக்கலாம். அவ்வளவுதான், நம்ம வடைக்கு தேவையான மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ அவ்வளவுதான், நம்ம வடை சுட்டு எடுத்துக்கலாம். அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுக்கிறேன். கடாய் நல்லா காஞ்சதும் என் பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் நல்லா காயட்டும். நம்ம வடை தட்டிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சமா மாவு எடுத்து உருண்டை பிடிச்சுக்கிறேன். இன்னொரு கையில உள்ளங்கையில வச்சு நான் லைட்டா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கிறேன். ரொம்ப திக்கா ஸ்ப்ரெட் பண்ணிடக்கூடாது, வடை மாவு உள்ள வேகாது. நம்மளுக்கு வெளியே கிறிஸ்பியாவும் வேணும், உள்ள சாஃப்டாவும் வேணும். அதனால இந்த மாதிரி மீடியம் திக்னஸ்ல நான் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். நல்லா காஞ்சிருச்சு. வடையை பொரிச்சு எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்ல வச்சுதான் பொரிச்சு எடுக்கணும். ரொம்ப ஹை ஃப்ளேம்ல வச்சிருந்தாலும் கரிஞ்சிரும், உள்ள வேகாது. வடையை எண்ணெயில போட்டதுமே நம்ம கரண்டி வச்சு கலந்து விட்டோம்னா மாவெல்லாம் பிரிஞ்சு வந்துடும். அதனால ஒரு 1 or 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணக்கு அப்புறம் தான் நம்ம கலந்து விடணும். இந்த மாதிரி 2 பக்கமும் கோல்டன் கலர்ல கிறிஸ்பியா வேகிற வரைக்கும் நம்ம வடையை பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ வடை நல்லா வெந்துருச்சு. 2 சைடு கோல்டனா, வெளியே கிறிஸ்பியா, உள்ள சாஃப்டா சூப்பரா வந்துருச்சு. நம்ம ஃபர்ஸ்ட் பேட்ச் இப்போ எடுத்துருவோம். செகண்ட் மெத்தட்ல எப்படி வடை செய்யறேன்னு காட்டுறேன். இந்த மாதிரி ஒரு வாழை இலை எடுத்துக்கிறேன். லைட்டா எண்ணெய் வச்சு கிரீஸ் பண்ணிக்கிறேன். வடை மாவை இந்த மாதிரி சின்னதா பால் மாதிரி உருட்டிக்கிறேன். இப்போ அப்படியே அந்த வாழை இலையில வச்சு நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்க வேண்டியதுதான் மீடியம் திக்னஸ்ல. இப்போ ஒன்னொன்னா எடுத்து எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுக்க வேண்டியதுதான். இப்போ தேர்ட் மெத்தட் எப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு டவல் வச்சுக்கோங்க. கவுண்டர் டாப்ல போட்டுட்டு மாவை கொஞ்சம் கொஞ்சமா சின்ன சின்ன பால்ஸா எடுத்துட்டு நம்ம கையை ரேஸ் பண்ணி வீசின மாதிரி அந்த டவல்ல போடணும். அந்த ஃபோர்ஸுக்கே அது கரெக்டா அந்த ஷேப் வந்துடும். நம்ம எதுவுமே பண்ண தேவையில்ல. இப்போ இந்த பேட்சையும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர்ல. இப்போ நான் ஃபோர்த் மெத்தட்ல எப்படி வடை செய்யறேன்னு காட்டுறேன். இது பேர் கில்லு வடை. எல்லாத்தையும் விட இது ரொம்ப சூப்பர் கிறிஸ்பியா இருக்கும், செம்ம டேஸ்டாவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த மாதிரி கொஞ்சமா மாவு எடுத்து கில்ல மாதிரி எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுக்க வேண்டியதுதான்.
எண்ணெயில போட்டதும் லைட்டா பிரிஞ்ச மாதிரி தான் இருக்கும். நம்ம உடனே வந்து கரண்டியை வச்சு கலந்து விட்டோம்னா ஃபுல்லா பிரிஞ்சு போயிடும், பொடி பொடி ஆயிரும். அதனால அது கொஞ்சம் செட் ஆகுற வரைக்கும் நம்ம வந்து எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கணும். 2 மினிட்ஸ் கழிச்சு நம்ம வந்து திருப்பி போட்டுக்கலாம். இப்போ நல்லா கோல்டனா ஃப்ரை ஆனதும் நம்ம வந்து எண்ணெயில இருந்து எடுத்துடலாம். எல்லா மெத்தடை விட இந்த மெத்தட் சூப்பர் கிறிஸ்பியா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளோதான், சூப்பரா டேஸ்டா நம்ம வந்து மசால் வடை வீட்லயே ரெடி பண்ணியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட பார்க்குறேன். பாய்.